ஒரு காலத்தில் அசுரர்களின் அரசனாக இருந்தான் சூரபத்மன். அவன் கடும் தவம் செய்து பெரும் வரங்களை பெற்றான். அதனால் அவன் சக்தி அளவில்லாமல் உயர்ந்தது. அந்த சக்தியை நல்லதிற்கு பயன்படுத்தாமல் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். தேவர்களெல்லாம் பயந்து தங்களின் சக்தியையே இழந்தார்கள். அவர்கள் இறைவன் சிவபெருமானை நாடி, எங்களை காப்பாற்றுங்கள் என்று விண்ணப்பித்தார்கள். அப்போது சிவபெருமானின் தெய்வீக சக்தியிலிருந்து ஒரு ஒளி பிறந்தது. அந்த ஒளியே முருகனாக அவதரித்தது. அவர் கையில் ஒளிரும் வேல், கண்களில் தீராத வீரமும், முகத்தில் தெய்வீக ஒளியும். தேவர்களின் நம்பிக்கையாக முருகன் போருக்கு தயாரானார். போர்க்களத்தில் சூரபத்மன் தனது மாயாஜால சக்திகளை வெளிப்படுத்தினான். அவன் பல ரூபங்களாக மாறி முருகனை 80 மாற்ற முயன்றான். ஆனால் முருகனின் வேல் உண்மையின் அடையாளம். அது தீ போல பாய்ந்து அசுரனின் மாயையை உடைத்தது. போர் கடுமையாக நடந்தது. இறுதியில் முருகன் தனது வேலால் சூரபத்மனை 2ஆக பிளந்தார். அந்த நேரத்தில் சூரபத்மன் தன்னுடைய தவறை உணர்ந்தான். அவன் மனம் மாறி முருகனை சரணடைந்தான். அவன் மனமாற்றத்தைக் கண்டு முருகன் அவனை அழிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாற்றினார். மயில் முருகனின் வாகனமாக ஆனது. சேவல் அவரின் கொடியாக ஆனது. அந்த நாளிலிருந்து முருகன் அருள் உலகை காக்கிறது. வேல், முருகன் அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கட்டும்.